ஆனால் இந்த மாதிரியான சூழலில் இப்போ இந்த கருத்து கேட்டிருக்காங்க என்னென்ன பிரச்சனைன்ட்டு. உதயநிதி அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. கலைஞரின் பேரனாக இருக்க போகிறாரா இல்லை ஸ்டாலினின் மகனாக இருக்க போகிறார்ன்றது அவர் தான் முடிவு. இதுவரையிலும் ஸ்டாலினின் மகனாக தான் இருந்தார். ஒரு சாதாரண இடத்துலேருந்து மேலே வந்திருக்காரு, அமைச்சர் லெவலுக்கு வந்திருக்காரு. அதே ஆட்டிடியூடை அமைச்சர் ஆகும்பொழுது நிறுத்திக்கணும். அந்த பண்ற சொல்லுவாங்க, டேய் முதல்ல ரவுடிடா அப்புறம் தாண்டா இதெல்லாம். அந்த மாதிரி நான் வந்து அமைச்சர் அப்படின்றப்ப அந்த அணுகுமுறை, அது என்ன அந்த அணுகுமுறைனா திமுகவுடைய அந்த டிஎன்ஏ இவருக்கும் வந்துடுச்சு. கூடுதலாகவே அவர்கிட்ட ஒரு குணம், அதோடு சேர்ந்து திமுக அந்த டிஎன்ஏ சேர்ந்துச்சு. இவர் ஹவுஸ்ஃபுல். இப்போ என்ன பண்ணுறது, பக்கத்து தேட்டரில் என்ன படம் ஓடுது, அறிவாலயம் தேட்டரில். அறிவாலயம் தேட்டர் நல்ல படம் தான், பரவாயில்ல முடு போகலாம் அங்கே போயிட்டார். அதனால் மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிக முறை அதிக நாட்கள் பிரதமராக இருந்த சாதனையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிகழ்த்தி இருக்காரு. நேரு அவர்களை விட அதிக நாட்கள் பிரதமராக இப்போதைக்கு பதவி வகிச்சிட்ருக்காரு. மற்றும் திமுக கூட்டணியிலேருந்து சிபிஐ வந்து அஃபீஷியலாக வெளியேறிவிட்டது அப்படின்ட்டு வீரபாண்டியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் அமமுக கூட்டணி வந்து தொடர்கிறது. அந்த கூட்டணியை இணைக்கிறத பற்றி எந்த கருத்தும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி பயணம், நித்தி ஆயோக் கூட்டத்திலையும் பங்கேற்றிருக்காரு. மற்றும் பெண்கள் பாதுகாப்பில் விஜய் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு நினைவு இருக்கிறதா, கவனம் இருக்கிறதா அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. மிக லேட்டாக இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஆரம்பத்தில் பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கடன்னு சப்ஸ்கிரிப்ஷன் ஏறிச்சு. இப்போ 29,000லேருந்து 30,000 நகரத்துக்கே மாதக்கணக்கில் ஆகுது. நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் எங்களுக்கும் ஒரு இது இருக்கும், அங்கீகாரம். நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அதிகம் இருக்காங்க, 65% மேலே இருக்காங்கல்ல. ஆமாம். தயவுசெய்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும், எங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால் தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டப்போ நீங்களாம் கேட்க தேவையில்ல, நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னவங்கலாம் சரின்னு சும்மா இருந்தால் அப்படியே இருக்குது அது. அதனால் தயவுசெய்து பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் எல்லாத்தையும் அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும்னு கேட்டுக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு மேலே விஜய் அவர்களுக்கு அக்கறை இருக்கா அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் சிங்கப்பெண்லாம் சொன்னார். என்ன அப்புறம் என்ன, ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ கேட்டுக்கிறாரு நீதி? என்ன ரொம்ப லேட்டாக கேட்குறாரு? இவர் தான் எதிர்கட்சி தலைவரா? எதிர்கட்சி தலைவர்கள், கட்சியுடைய தலைவர்கள் அப்படி இருக்கணும். ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு நாங்கள் பற்றிக்கிட்ட உடனே சிஎம்கே ரிப்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி அறிக்கை வந்து அதை பார்த்து சிஎம் உளவுத்துறையை கூப்பிட்டு என்னையா நடக்குது, இந்த மாதிரி அறிக்கை விட்றாரு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஐயா, அதை பார்த்துக்கிறேன், உடனே எனக்கு முழு ரிப்போர்ட்டு வேணும். இப்படி நடந்த காலங்கள் உண்டு. யார் பீரியடில் சார்? யார் பீரியடில் சார்? எம்ஜிஆர் பீரியடில் கலைஞர் கண்ணில் விரல விட்டு ஆட்டினார். ஜெயலலிதா கலைஞர் கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. ஜெயலலிதா கண்ணில் கலைஞர் விரல விட்டு ஆட்டினார். ஏன் இப்போ இவரெலாம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த பீரியடில் பல விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காரு. அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. அண்ணாமலை பல விஷயங்கள் என்ன இவர் கண்டுக்க மாட்டார். இவர் பார்த்தா தானே தெரியும் அவருக்கு. தான் இவங்களாம் என்ன லட்சத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். நிகழ்ச்சி எப்போ நடந்தது, அது வெளியில் வந்து இதானது ஒரு 10 நாள் இருக்குமா, ஒரு வாரம் கூட வச்சு, ஒரு வாரம் இவர் எங்கே இருந்தார்? இவர் பல்வேறு விஷயங்கள்ல இருந்தாரா? நேற்று அந்த சிங்கப்பெண் அந்த இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், சிங்கப்பெண் அனௌன்ஸ்லாம் எப்போ, அது ஒரு கூட்டம், அந்த இது கேன்சல் ஆகுதுன்னா இது ரெண்டாவது அப்புறம் என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்காக அது நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களோ? கேட்டிருக்காரு அப்படின்னு. அறிவாலயம் பக்கம் எங்கேயா போயிட்டுக்கிட்டு வந்தீங்களோ? நாளாக எங்கேயும் போகல சார். ஒரு எதிர்கட்சி தலைவர் கண்ணில் விரல விட்டு ஆட்டணுங்க, சும்மா தான் தெரிதா? இதான் உங்கள் டக்கா? இதுதான் கேள்வி வரும். அதனால் இதெல்லாம் மற்றவங்க எல்லாம் அறிக்கை விட்டாங்க. எப்போ விட்டாங்க? யார்?
டிடிவி தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தார். அப்புறம் இவர் நம்ம அன்புமணி ராமதாஸ், இபிஎஸ். இபிஎஸ்லாம் அன்றைக்கே ஆமாம். பொய்க்கால் குதிரை அரசு என்ன செய்து கொண்டிருக்குதுன்னு ஆரம்பித்தார். அதனால் இவர் வந்து இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சோன்னே இதுதான் அவங்க டக்கான்னு வந்துக்கிறாரு. இதுதான் அவங்க டக்குனா அதற்கேற்ற இதுதான் கிடைக்கும். இது ஏதோ அறிக்கை விட்டே ஆகணும் அப்படின்ற அப்படிதான் எந்த பரபரப்பும் ஏற்படுத்தலை பாருங்கள். ஒரு கார்டு போட்டு போயிட்டாங்க. இது எப்போ என்னப்பா தூத்துக்குடியில் மறுபடியும் நடந்துக்குதா அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். ஐயோ அப்படின்னு போய் பார்த்தா பழைய ஆடை என்ன இது என்ன பண்ணுறாரு இவருன்ற மாதிரி தான். சரி, திமுக சார்பில் அந்த குழு அமைச்சு என்னென்ன பிரச்சனைகள் ஏன் தோத்தோம் அப்படின்ட்டு ஆராய சொன்னாங்க. அதோட அறிக்கைகள்லாம் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கு அந்த அறிக்கைகளில்? என்ன சொல்லியிருக்குன்ற விட நம்ம பல தடவை அது இப்படிலாம் வரும்ன்றதான் பேசியிருக்கோம். குழு அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஒரு 4 லட்சம் பேர் இந்த ஆன்லைனில் கேட்டதில் அவங்க ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. இனி உட்காந்து பரிசீலனை பண்ணி யார் தலையில் போடலான்னு பார்ப்பாங்க. ஆனால் ஊரறிஞ்ச இதுன்றது பார்க்குறப்போ சென்னையிலலாம் ஒரு சேகர் பாபுலாம் மாட்டுறாரு. சேகர் பாபுன்னு கட்சியிலேருந்து எல்லாருமே இதான் டைமுன்னு. ஏன்னா அவர் டைம் ஒன்று இருந்ததுல்ல, என்ன போ வீணு அந்த டைமை இப்போ இவங்க டைம் வரும்போது இவர் இருந்தால் நாங்கள் வேலை செய்ய மாட்டோன்ற மாதிரி பெரும்பாலான கருத்துக்கள் வந்திருக்கு. மா சுப்பிரமணியம் மேலே, சிற்றரசு மேலே, வேலு மேலே, இந்த மாதிரி மாவட்ட செயலர் பெரும்பாலானவர் மேலே இந்த மாதிரி வேலை செய்யலைன்றதை விட கட்சி நிர்வாகிகளை மதிக்கலை, எடுத்தெறிந்து பேசுவது, மிரட்டுவது, இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்துருக்குது. மாற்று கட்சியினருக்கு பண்ணுற உதவி கூட நம்ம சொந்த கட்சிக்கு பண்ணல. காரணம் இவர்கள் அதிமுகலேருந்து வந்தவர்கள். இந்த புகாரும் பலர் மேலே வந்திருக்குது. அதற்கு பிறகு லோக்கலில் இவர்களுடைய நடத்தை, இந்த பணம் விஷயம் இதிலனால கட்சிக்கு கெட்ட பேர். அதுக்கு தலைமைக்கு கொண்டு போனாலும் ஒன்றும் போக முடியல, தடுத்தார். அமைச்சர் கூட கை கொடுத்துருந்தார், அமைச்சர் இவங்களும் கை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பலர் மேலே குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகள் தாண்டி கட்சியில் செயல்படலன்றது பெண்ணு மேலே சொல்லுவாங்களா? அடிப்படையெல்லாம் அதுதான். பெண்ணு, ஐபேக்கு, இந்த அடிப்படை நுணுக்கமான விஷயம் இருக்குல்ல. இவர்கள் வந்து கட்சியை செயல்பட விடாமல் இதை ஒரு நிறுவனம் மாதிரி அவர்கள் இஷ்டத்துக்கு எங்களை ஆட்டி வச்சாங்க. நாங்கள் வந்து ஒரு வழக்கமான கட்சி இதை கூட பண்ண முடியாத அளவுக்கு இவர்களை பார்த்து பயந்து இருந்தது. ஆனால் தேர்தல் இது வரும்பொழுது அவர்களுடைய எண்ணம் எதுவோ அதை கட்சிக்குள்ளே திணிச்சிட்டாங்க. நாங்கள் பலரும் கட்சி அந்த மாவட்டமே இவர் வேலை தேவையில்லைன்னு முடிவெடுத்தா அவர் தான் அங்கே வேட்பாளராக வர்றாரு. அப்புறம் பணப்பட்டுவாடா, பணம் சம்பாதிப்பது, கட்சி பிரதிநிதி, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஏதோ ஒரு தானே வரான், என்ன சேவை வராங்க. அப்போ அதற்கான விஷயங்கள் பதவி பணம்லாம் வந்து மோனோபாலியாக தான் இருந்தது தவிர எங்களுக்கெல்லாம் எதுவுமே பெரிய அளவில் இது கிடையாது. எல்லோரும் வறுமையிலும் கட்சிக்காக செலவு பண்ணிட்டு நாங்கள் வாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் இது. அப்புறம் மேலே தலைமைக்கு என்ன இருக்கும், கொடுத்த பணம் கீழே போய் சேரல தேர்தல் நேரத்தில், அது இதுன்னு பல இது செயல்பாடு. அவர்கள் மன்னர்கள் போல் நடந்து கொண்டார்கள், மாவட்ட செயலர் உட்பட. அவர்கள் மக்களுக்கும் இவர்களுக்கும் ரொம்ப தூரமாயிட்டாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் பிரதிநிதிகள், கவுன்சிலர்கள், இவர்கள் யாருமே மக்களோட லிங்கில் இல்லை. யாருக்குமே யாரையும் தெரியல. போய் சொன்னால் கூட கட்சி பிரதிநிதியாக போய் இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை நீங்கள் தான் வந்து பண்ணணுன்னா மரியாதையே கிடையாது, மரியாதை கொடுக்கல. ஏன்னா அவர்களுக்கு ரிப்போர்ட் போட வேண்டியது பெண்ணு, ஐபேக்கு, அங்கே கரெக்ட் பண்ணுவாங்க, சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு. அப்போது இது எதுவுமே நடக்கலை. இந்த கோபம் எல்லாமே கீழே இருந்து பெரிய அளவில் வந்திருக்குது. இந்த 4 லட்சம் வந்து எல்லார் மேலேயுமே வந்திருக்குது, கட்சி தலைமை உட்பட. ஏன்னா ஆன்லைனில் தானே போடுறான். ஆமாம். அதனால் அந்த மாதிரி வந்திருக்குது. அதனால் பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. சேகர்பாபு அவர்கள் ஒரு விஷயத்தை உணரணும். அவரை விட சிறந்த செயல்பாட்டாளரை திமுக இனி பார்க்காது. களப்பணி அன்பழகர் இருந்தார், அதுக்கு இணையான களப்பணியை ஆற்றியவர் சேகர்பாபு. அவருடைய அணுகுமுறையில் கூடுதல் குறைச்சல் இருக்கலாம், ஆனால் திமுகவுக்காகத்தான் அவர் வேலை செஞ்சார். திமுகவில் இருந்துக்கிட்டு அதிமுகவுக்கு வேலை செய்யலை. இல்லை, திமுகவில் இருந்துட்டு சும்மா இல்லை, மற்ற திமுகவினரோட அதிகமாக உழைத்தார். அவருடைய நடத்தை தான் பிரச்சனை. பிறரை அணுகுவதில் அவருடைய இயல்பான குணம் அது. ஏன்னா போராடி வந்தவர், ஒரு சாதாரண இடத்துலேருந்து மேலே வந்திருக்காரு, அமைச்சர் லெவலுக்கு வந்திருக்காரு. அதே ஆட்டிடியூடை அமைச்சர் ஆகும்பொழுது நிறுத்திக்கணும். அந்த படத்தில் சொல்லுவாங்க, டேய் முதல்ல ரவுடிடா அப்புறம் தாண்டா இதெல்லாம். அந்த மாதிரி நான் வந்து அமைச்சர் அப்படின்றப்ப அந்த அணுகுமுறை, அது என்ன அந்த அணுகுமுறைனா திமுகவுடைய அந்த டிஎன்ஏ இவருக்கும் வந்துடுச்சு.
கூடுதலாகவே அவர்கிட்ட ஒரு குணம், அதோடு சேர்ந்து திமுக அந்த டிஎன்ஏயும் சேர்ந்துடுச்சு. அதனால் பத்திரிகையாளர்கள்ட்ட ஆர்ஷா மூவ் பண்ணுறது, பொது வெளியில் கேமரா முன்னாடி ஆர்ஷா மூவ் பண்ணுறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்ட்ட போய் சண்டைக்கு போவார். ஆமாம். அது அப்புறம் இவர் மேலே இருக்கிற வழக்கமான கெட்ட பேர், கட்சிக்காரர்களை நிர்வாகிகளை அதிமுக இருக்கும்போதே இவர் மதிக்க மாட்டான்ற ஒரு உண்டு. இவர் மேலே ஒரு ஆர்ப்பாட்ட நாயகன் பேர் இருந்தாலும் இந்த குறைபாடும் உண்டு அவர்கிட்ட. அப்போ அந்த அரவணைத்து போகிற அந்த தன்மை இல்லைன்றது இங்கேயும் சென்னையிலையும் எதிரொலிச்சது. இவருக்காக ஒரு கூட்டம் இருக்கும், அதை அரவணைப்பார். அது கேட்டால் எப்போ கேட்டாலும் எங்கள் அண்ணம்மா தெய்வம்னு சொல்லும், அது எல்லாருக்குமே உண்டு. ஆனால் பொதுவாக இப்போ முத்துசாமி போல் இல்லை மற்ற அமைச்சர்கள் போல் ஒரு அரவணைப்பு எந்த அமைச்சர்கிட்டையும் இல்லை, சில பேரை தவிர. அந்த இவர் நம்ம மா சுப்பிரமணியம்லாம் அந்த 98கள் அந்த பீரியடில் பகுதி இழந்தப்பெல்லாம் வேறு மா சுப்பிரமணியம், இப்போ வேறு மா சுப்பிரமணியம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பலர் மேலே கம்ப்ளைண்ட்டு. அதில் சேகர் பாபு நம்ம சுட்டி காமிக்கிறது என்னென்னா, கிளாஸில் உங்களை கட்சி கைவிட போகுது, கட்சிக்காக தான் உழைச்சிங்க, அவ்வளோ உழைச்சிங்க. உங்களால் அவங்க ஆதாயம் அடைஞ்சாங்க, ஆதாயம் அடைகிற வரைக்கும் நீங்கள் நல்லவராக இருந்தீங்க, இதாக இருந்தீங்க. ஒரு தோல்வி ஒரு இதுன்னு வந்தால் அதுக்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை, இவர்களுடைய செயல்பாடுகளும். இப்போ கொளத்தூரில் ஏன் முதல்வர் தோக்குறாரு, திமுக தலைவர் ஏன் தோக்குறாரு, முதல்வராக இருந்தால் ஏன் தோக்குறாரு? சேகர் பாபு தான் காரணம்னா அதை கண்காணிக்க தவறுனது யாருடைய குற்றம்? அப்போ அதை எல்லா பழியும் போட்டு சேகர் பாபு அவர்களை ஓரங்கட்டுவார்கள். அவராலையும் இப்போ எங்கேயும் போக முடியாது. ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லுன்னு வச்சிங்களேன், ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் இழுத்து வச்ச உரண்டக்குதே, எல்லாத்தையும் உரண்டை இழுத்து வச்சுக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியில் வேணால் சேரலாம், கண்டுக்க மாட்டாங்க. நீ வா தலைவரே, நீ சத்தியமூர்த்தி போகணும், எப்போனா வந்துட்டு போடுவாங்க. அதனால் இப்போ அவருக்கு அந்த ஒரு பின்னடைவாகத்தான் இப்போ பார்க்கணும். இது போன்று பலரை நகர்த்துவாங்க. அவர் சேகர் பாபு ஒரு கட்டத்தில் உதயநிதி கூடயே அவர் கிளாஷ். ஏன்னா அவர் அண்ணியுடைய ஆதரவு பெற்றவர். அதனால் நான் நேராக போய் அண்ணி தம்பி நான் பார்த்துக்கிறேன், சோர்சார்மா என்னடா பண்ணுற, எவ்வளோ நல்ல தம்பி அது அப்படின்னு. அப்போ அம்மாவை எடுத்து இவர் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்படியே இது மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் இப்போ காமிப்பாங்கள்ல, வேலை காமிப்பாங்கள்ல, இதுவும் இயற்கை தானே. அதனால் அவருக்கு வேண்டிய அளவுக்கு அவர் ஒரு அளவுக்கு வந்துட்டார். இனி அந்த பதவி மரியாதைன்றது இருக்குமான்னு தெரியாது. ஒருவேளை ஒரு ஸ்டாலினுடைய அந்த மனதுக்காக ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கீத்தி கொடுத்தாங்கன்னா உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இது மாதிரி பல மாவட்டங்களில் சீனியர்களை நகர்த்துகிற வேலை நடக்க போகுது. பொதுச் செயலாளர் இன்னும் உடம்பு சரியில்லை, அவர் மாதத்தில் 14 நாள் ரேலாலையும் அப்போலோலையும் தான் படுத்துக்கிட்டு இருப்பார். அதனால் அவர் இயற்கையாகவே அவர் முடியல. அப்போ அவர் இப்போ ஓய்வும் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க, இனி அவருக்கு பிரச்சனையும் இல்லை. அதனால் அந்த இடத்துக்கு ஒன்று ஆராசா இல்லை ஏவா வேலு அந்த மாதிரி யாரையாவது கொண்டு வரதுக்கு துணை பொதுச் செயலாளர் தான் சார். துணை பொதுச் செயலாளர் இவர் உதயநிதியை துணை பொதுச் செயலாளராக போடுவதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாளர் போடுவாங்கன்னா இவர் பொதுச் செயலாளர் ஆகணும், டிஆர் பாலு. அப்படி போடாமல் இவரை நகர்த்திட்டு அவரை கொண்டு வந்தால் அவருக்கு மனசு கோணும். அதனால் ஸ்டாலின் பாணியிலேயே துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர், தலைவர் இந்த ரூட்லேயே கொண்டு வரலான்னு துணை பொதுச் செயலராக போவதாக தகவல். ஓகே. அதனால் அது ஒரு இது போகும். ஆனாலும் பல மாவட்டங்களில் உதயநிதியுடைய ஆதரவாளர்களை கொண்டு நிரப்புவது இந்த இதெல்லாம் நடக்கும். மாப்பிள்ளை இப்போ கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு அவர் மற்ற விஷயங்களை கவனிக்கிறதுக்கு போயிருக்காரு. நீங்களும் கொஞ்சம் இந்த பெண்ணெல்லாம் கொஞ்சம் மூடிலாம் போட்டு மூடி வச்சிங்க, எடுத்து எழுதலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க போல். இந்த லிஸ்ட்டில் கனிமொழி அவர்களே வரலையே சார்? அதுதான் நான் சொன்னேன்ல, அது சேற்று தவளை மாதிரி நல்லா மழை பெஞ்சால் வெளியே வரும். என்றைக்கு திமுகவில் பிரச்சனை வருதோ அன்னைக்கு அவருக்கு வருவார்கள். அது வரைக்கும் நீங்கள் டெல்லி பார்த்துங்க, அப்படி போங்க வாங்க. அந்த அறிவார்ந்த விஷயங்கள் எதாவதுனா அறிக்கை தயாரிக்கிறது அந்த மாதிரினா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. இந்தியா கூட்டணி இல்லாத கூட்டணியாக எதாவது பண்ணிக்கிட்டு இருங்க, போயிட்டு வந்துட்டு. ஆனால் இந்த மாதிரியான சூழலில் இப்போ இந்த கருத்து கேட்டிருக்காங்க என்னென்ன பிரச்சனைன்ட்டு. உதயநிதி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே? வாய்ப்பு தான், யார் இல்லைன்னு. ஆமாம், இதை தான் நம்ம பல தடவை பேசியிருக்கோமே. வாய்ப்பு தான், 3 இளைஞர்கள் தான், அவர் ஒன்று தான். இல்லை, அவர் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு காரணம் நடந்திருக்குல்ல, இதுலேருந்து ஆரம்பிக்கலாமேன்னு கேட்குறேன். அப்படி தான் இப்போ கொண்டு போகிறாங்க. ஒரு பெரிய ஷேக் கொடுத்து அதுக்குள்ளே இந்த மாற்றங்கள் இதெல்லாம் வரத்து ஒரு 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சிறந்த எதிர்கட்சியாக பண்ணுறதுக்கு நீங்கள் நடைப்பயணம் அதுன்னு போங்க அதுன்னு அதெல்லாம் பண்ணாருன்னா, நான் தான் சொல்கிறேன்னே, அதெல்லாம் பண்ணாருன்னா அவர் நிற்பார், ஃபீல்டில் அவரும் இருப்பார். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி நெட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணினா தான் நீங்கள் கிரவுண்டில் விளையாடும் போது நல்ல பேட்ஸ்மேனாக இருக்க முடியும். ஆமாம். மேட்ச் அன்றைக்கி வந்தீங்கன்னா
அவ்வளோதான். பாலை சுருன்னு உள்ளே வரும், லொட்டு வச்சிங்கன்னா ஆஃப் ஸ்டாம்பை தட்டி தீன்படும். அதனால் அதுதான் நம்ம சொல்ல முடியும். கலைஞரின் பேரனாக இருக்க போகிறாரா இல்லை ஸ்டாலினின் மகனாக இருக்க போகிறார்ன்றது அவர் தான் முடிவு பண்ணியும். இதுவரையிலும் ஸ்டாலினின் மகனாக தான் இருந்தார். அப்பா எவ்வளி நம்மளும் அவ்வளி. கலைஞர் தாத்தா வழி அந்த வழி இந்த வழின்னு தேர்ந்தெடுத்தாருன்னா இது அவர்களுக்கு ஒரு நம்ம சொல்கிற ஒரு தோழமை சுட்டல். தோழமை சுட்டல் அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல முடியும். மற்ற பத்திரிகையாளர் மாதிரி ஆகா ஓகோ அப்படியே கலைஞரின் மறு உருவாக அவரை பார்க்கிறேன் நச்சின்னு ஒரு பாயிண்ட் பேசினார். கலைஞர் மாதிரியே பேசுகிறாருன்னா நமக்கு சொல்ல வராது, ஏன்னா அவரை பார்த்துருக்கோம் நம்ம. சரி சார், திமுக கூட்டணியிலேருந்து அஃபீஷியலாக சிபிஐ வெளியேறுகிறது அப்படின்ட்டு வீரபாண்டியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க, ஆலோசனை கூட்டம்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, உன்னை அங்கே ஒருத்தன் குற்றம்னு சொல்லிட்டான்டா, அவனே உன்னை இல்லைன்னு சொல்லிட்டான்டா போடா அப்படின்வாங்களா. அந்த மாதிரி கடைசியாக தீவிர ஆதரவாளர்களும் வெளியேறி கொண்டிருக்கார்கள். ஏன்னா முழுதுமாக தெரிந்துவிட்டது. தேசிய தலைமை கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், இனி நம்முடைய ட்ராவல் தாவேகா கூட தான், இவர்களை கழட்டி விடணும். ஏன்னா பல்வேறு பிரச்சனைகளில் இப்போ சந்திக்க போகிறாங்க, அதை நம்ம பிற்பாடு பேசுவோம். அதனால் இது இன்னொன்று வீரபாண்டியன் முடிவு இல்லை, டெல்லி முடிவு. வீரபாண்டியன் கொஞ்சம் வேறு ரகம், முட்டரசன் மாதிரி கிடையாது. அதனால் முட்டரசன் வேணால் விருப்பப்பட்டால் போய் திமுகவில் சேர்ந்துக்கிட்டோம் தனியாக. ஆமாம், பாலகிருஷ்ணன் சார் அவரும் தான். கனகராஜன் கேட்பீங்களா, அடுத்து அருணன் சொல்லுவீங்களே, பல பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ காண போயிட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம் சார், காணோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அடி மரணடியில் தாங்கிக்க முடியல. அப்போது இவர்கள் இடதுசாரிகள் தாவேகா கூட அப்படின்றது உறுதியாகிடுச்சு. கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்ட நிலை போகுது. கூடிய விரைவில் வைக்கவும் அறிவிப்பார். அதையும் நம்ம சண்முகம் என்ன சார் சொல்ல போறாரு? அவர்தான் நீங்கள் சொல்லிட்டாரு திமுக கூட்டணியில் இல்லைங்க, ஏங்க நீங்கள் சொல்லுங்க. ஆனால் அவர் வந்து வச்சு சொல்கிறாருல்ல சார், மாநில உரிமைகளுக்காக திமுக கூட நிற்போம் அப்படின்னு தானே சொல்கிறாரு. இவரை மாதிரி அஃபீஷியலாக சொல்லி சண்முகம் அவர்கள் தான் சொல்றாரு திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொன்னார் சார். ஆனாலும் மாநில உரிமைக்காக ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது திமுக கூட சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பிற்பாடு சும்மா ஊற்றி வைக்கிறது, பின்ன உடனே அந்த பந்தத்தை அரைச்சி ஆத்திர முடியுமா? சரி சார், விசிகாவோட நிலைப்பாடு எப்போ தெரிய வரும்? தெரிய வருமா? என்ன விசிகா இந்த மாதிரி அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் சார்? ஏங்க அவரை போய் கணக்கில் சேர்க்குறீங்களா? அவர் இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். அதனால தான் கேட்குறேன் நான். நாளைக்கு ஒன்று சொல்லுவார், அதுக்கு அடுத்த நாள் ஒன்று சொல்லுவார். இப்போதைக்கு அவங்க அங்கே தானே இருக்கிறாங்க, அமைச்சரே வாங்கிட்டாங்க. அப்புறம் என்னங்க, சிபிஐ சொல்லுதுன்னா நியாயம் இருக்குது, வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க, அதனால் சொல்கிறாங்க. அது கூட நான் வீரபாண்டியன் நினச்சா முடியுமா? அவங்களாம் ரெடி தான், சண்முகம்லாம் ரெடி தான். மேலே ஓகே இல்லைல்ல, ஓகே இல்லை, இல்லாட்டி திரும்ப முதலமைச்சராக இருப்பார் தெரிஞ்சுங்க. அமைச்சரே கொடுத்தாலுமே இப்போ இந்தியா கூட்டணிக்கு அகேன்ஸ்டாக காங்கிரஸ் வந்து ஒன்றும் செய்யலை அப்படின்னு தானே திரும்ப குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சரியில்லை அப்படின்றதானே. நான் தான் சொன்னேன்ல, நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சுன்னு. அதை பற்றி நம்ம விரிவாக பேசிட்டோம். காங்கிரஸ் அதனுடைய வளர்ச்சிக்காக தான் அது இயங்கும். 10% கரெக்டான முயற்சி தாவேகோட போனது. செகண்டு, தாவேகா ஆட்சி அமையறதுக்கு உதவி பண்ணது. இடதுசாரிகள் தலைவர்கள்ட்ட பேசி இங்கே இருக்கிற இந்த ஆதரவாளர்களெல்லாம் அடித்து இங்கே கொண்டு வந்தது. அப்புறம் ஐயுஎம்எல்கிட்ட பேசினது. அதனால் காங்கிரஸ் கரெக்டாக போகிறாங்க. இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் எதையாவது வளரிட்டு இருப்பார். இவர் அங்கே விசுவாசம், மறுநாள் திடீர்னு மாற்றி சொல்லுவார். அதனால் அவரை விட்டுருங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் வந்து அதிமுகலையும் திமுக இணைஞ்சிருக்காரு. அது நான் கேட்டேன், என்னங்க திடீர்னு எல்லாம் அங்கே போகிறாங்க இங்கே, ஏங்க அங்கே ஹவுஸ்ஃபுல்லுங்கட்டான். ஹவுஸ்ஃபுல், தாவேகல் ஹவுஸ்ஃபுல். இப்போ நீங்கள் சினிமா பார்க்க போகிறீங்க, காம்ப்ளெக்ஸுக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு விஆர் காம்ப்ளெக்ஸு, என்னது விஆர் மாலு, ஃபீனிக்ஸ் மாலு, இந்த இஏ போகிறீங்க. நீங்கள் விருப்பப்பட்ட படத்துக்கு போகிறீங்க, டிக்கெட் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? வேறு படத்துக்கு போக வேண்டியதான். மச்சான் வந்துட்டோம் வாடா டேய், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அது கூட நல்லா இருக்குதான்டா சொன்னாங்க அந்த படத்தையும் அப்படின்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி தான் அது ஹவுஸ்ஃபுல்லு. தாவேகான்ற படம் ஹவுஸ்ஃபுல்லு. சரி, பக்கத்தில் திமுக அது கூட நல்ல படம் தான்டா, பார்க்கலாம் வா. அவரு கூட ரொம்ப கொதிச்சாரு சார், என்னையே வந்து தகுதி அது கட்சி பதவியிலேருந்து தூக்குனீங்க. சும்மா இருக்கும்போது அப்போ நல்லவராக இருந்தார், அப்போ போய் அவரை நீக்கிட்டு எல்லாம் பண்ணி மறுநாள் கூட இபிஎஸ் அவர்களாம் சந்திச்சாரு. ஏங்க அவர் போகிற குரூப்லேயே இருந்தாருங்க. இப்போ போனாங்கல்ல 4 பேர் குரூப்பில், இவர் இதுக்கு போயிட்டாப்புல, வேளாங்கண்ணி கோயிலுக்கு. அதனால் மிஸ் ஆகிட்டாப்புல. அதுக்குள்ளேயே இங்கே இவங்க போகிறது எப்படி போனாங்க பார்த்தீங்களா? நீங்கள் டிக்கெட்லாம் இப்போல்லாம் நீங்கள் எல்லாம் இளம் தலைமுறை, உங்களுக்கு இந்த முண்டி அடித்து டிக்கெட் வாங்கினதெல்லாம்
பழக்கம் இருக்கா? இருக்குது சார். இருக்கா? இருக்கு இருக்கு. ரைட். அது எப்படி முண்டி அடிச்சு டிக்கெட் வாங்குவோம்? ஆமாம். முன்னாடி 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 அதெல்லாம் இது அந்த காலத்தில் வந்து ரிசர்வேஷன் இல்லாத காலம்லாம் இருந்தது. ரிசர்வேஷனே ஒரு 80களுக்கு மேலே தான் அந்த இது வருது. நாங்கள் அப்போல்லாம் ஒரு ரஜினி படம் வருதுன்னா முன்னாடியே போய் 1 மாதம் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிடுவோம். 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த திடண்டா இந்த இதுடான்னு பண்ணிட்டு வந்துடுவோம். அதை பார்த்துக்கினே இருப்போம் டிக்கெட்டை. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா போய் லைனில் நிற்போம். அதாவது 2:30 மணிக்கு ஆச்சுன்னா நாங்கள் ஒரு 12:30 மணிக்கு டிக்கெட்லாம் கொடுத்து தேட்டரை மூடிடுவோம்ல, படம் ஆரம்பிச்சிடுவோம்ல, நாங்கள் அப்போ போய் உள்ளே போய் நின்றுவோம். நின்றுட்டா ஃபஸ்ட்டு நம்ம தான் அவன் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு நின்னா லோக்கல் ரவுடிஸ் வருவாங்க. நம்ம தலைக்கு மேலே நடந்து இப்படியே இறங்குவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா நம்ம 30வது ஆளாக இருப்போம். அண்ணா நீ போங்கண்ணே அண்ணா போங்கண்ணா நீங்கள் போங்கண்ணே இப்படி தான் ஆகும். அந்த மாதிரி காலம். அந்த மாதிரி தான் இப்போ இவங்க கதை. போய் முண்டி அடித்து போனால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போய் மன்னன் படத்தில் ரஜினி வர மாதிரி வந்துட்டேன்டா அப்படின்னு நம்ம யார் கடம்பூர் ராஜெல்லாம் வந்துட்டேன்டா அப்படின்னு உள்ளே போயிட்டாங்க. இவர் ஹவுஸ்ஃபுல்லு. இப்போ என்ன பண்ணுறது, பக்கத்து தேட்டரில் என்ன படம் ஓடுது, அறிவாலயம் தேட்டர் நல்ல படம் தான், பரவாயில்ல போகலாம் போயிட்டாங்க. அங்கே போயிட்டார். அதனால் சரி சார், இந்த சைடு வந்து அதிமுக எந்த நிலைமையில் சார் இருக்குது? அமமுக வந்து அதிமுக கூட தொடருது அப்படின்ட்டு டிடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து பலரும் இருக்கிறீங்க மன்னிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையம். மறுவாழ்வு மையம்ங்க. மன்னிக்கப்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்கல. பழைய பதவி கொடுக்கல. அவங்க கடுமையான கோபத்தில் இருக்காங்க. பதவி கொடுக்காதனால ஏங்க, நான் மாவட்ட செயலாளர் இருந்தேன், எம்எல்ஏவாக இருந்தேன், வெளியே போயிட்டேன். போனோன்னே மாவட்ட செயலாளர் பதவி பிடிங்கிட்டீங்க. என் காலை பிடிச்சி தொங்கியிருந்தவன் அண்ணா நின்றுந்தவன் நீ மாவட்ட செயலாளர். சரி ஏதோ இதாகிடுச்சு, மறுபடியும் திரும்பி வர்றேன். அந்த மாவட்டத்தை கொடுத்தா தானே எனக்கு மரியாதை. கட்சியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் பெருசு இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இபிஎஸ் அவர்கள் வந்து இப்போவும் அந்த தப்பை திருத்திக்க மாட்டேங்கிறாரு. அவர் தப்பை திருத்திக்கிறாரோ தப்பு விட்டு நம்ம சொல்ல வரல. அவருடைய அந்த நிலைப்பாடு மேலும் சிக்கலை உருவாக்கும். இப்போ செயற்குழுவில் இந்த பிரச்சனை பண்ண போகிறாங்க. இன்னும் பல பேர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. சரி சார், அப்போ இப்படி கேட்குறேன், தாவேக்காலம் ஹவுஸ்ஃபுல்லுன்ட்டீங்க, அதனால் திமுக பக்கம் பெஞ்சமின் அவர்கள் போயிட்டாங்க. ஒரு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஷோ ஃப்ரீயாக இருக்குன்ற பட்சத்தில் இப்போ அதிருப்தி எம்எல்ஏக்கு பதவி கொடுக்காதவங்க இங்கே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல? அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் வர முடியாதுல்ல, பதவி போய்டும்ல. அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன்னா தாவேக்கா தான். தேர்தல்னா ஜெயிச்சிடலாம். இப்போ 4 எம்எல்ஏக்களுக்கு சேர்த்து 5 எம்எல்ஏக்களுக்கு 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படும். அதற்கான நடைமுறைகள் ஆரம்பமாகிட்டதுன்னு அவங்க பட்நாயக் சொல்லியிருக்காங்க, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி. அப்போ அந்த இதை வந்து இப்போ ஏடிஎம்கே நான் சொன்னல ஏற்கனவே ஒரு சபாநாயகர் பரிசீலிக்கிறேன்னு தூக்கி போட்டுருவாருன்னு, அதுதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போயிட்டு. அப்போ இவன் வந்து மீண்டும் கோர்ட்டுக்கு எதுக்காக போனாங்கன்னா வழக்கு விசாரணை போச்சுன்னா இது அப்படி நின்றோம், 4 பேருக்கு நின்றோம், ஒன்று தான் நடக்கும். இப்போ அதை மீறணும் அப்படின்னா சபாநாயகர் நாளைக்கே 4 பேரும் தகுதி நீக்கம் அப்படின்னு அறிவிச்சிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ராஜினாமா ஏற்று சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் அவர்கள் தகுதி நீக்கம் ஏன் செய்யலன்னு போவாங்க. இல்லையா விட்றா 1000 பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை வேறுன்னு போயிட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. இந்த நடைமுறை சொல்கிறேன் அப்படிலாம் இருக்குன்னு. இது ஒன்று. தகுதி நீக்கம் பண்ணாலும் அவங்க அதே 5 தொகுதி நிற்க வச்சுக்கலாம், அவங்க 4 பேர் நிற்க வச்சுக்கலாம். அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, அதிமுக என்ன முடிவு எடுக்க போகுது என்ன எதுவும் தெரில. தேர்தல் அறிவித்து முன்னாடி இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா நிறுத்திடுவாங்க. திருச்சி கிழக்கு மட்டும்தான் அது ஒரு பிரச்சனை. அதனால் இப்போ அதிமுகக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான். வெளியில் போனால் எம்எல்ஏ பதவி போயிடும். அதனால் என்ன பண்ணலான்ற மாதிரி இதாக இருக்காங்க. இல்லை இப்போ 2 பேர் என்ன கதை சார்? இப்போ இருக்கிறதுல எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது? 41. 4 பேர் போயிட்டு 41, 39. 2 பேர் வெளியே தானே இருக்காங்க. 47 மொத்தம் ஜெயிச்சது 47. 4 பேர் போயிட்டாங்க 43. 2 பேர் மன்னிக்கப்பட்டும் வாசல்லே நிற்கிறாங்க, எதிரில் உட்காந்து சீட்டு குச்சின்னு பார்த்துட்டு. அவங்க எதாவது அப்டேட் இருக்கா சார் அவங்களுடைய நிலைப்பாடு? அவர் அந்த வழிகாட்டு குழுலாம் அமைங்க, நான் உள்ளே வரேன்ற மாதிரி தான் இவர் இருக்காருன்றாங்க. விஜயபாஸ்கர் அங்கே பேசிகிட்டு இருக்காருன்றாங்க. அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லாகுதுங்க, சீட்டு வேறு இல்லை அப்படின்னு பேசினுக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா வர்றவங்க எல்லாம் சேர்மன் பதவி வேணும், மேயர் வேணும், வாரியம் வேணும், அது வேணும்னா எங்ககிட்டயே ஆள் இருக்குதுப்பா. எங்கள் ஆட்களுக்கு நேற்று நம்ம பேசணும்ல, வர்றவங்களுக்கே சீட்டு கொடுத்தா அப்போ எங்கள் ஆளில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்றது தான் இப்போ ஹவுஸ்ஃபுல் கதவை முடிக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லோருமே இப்போ பெஞ்சமின்லாம் அங்கே முடியாமல் தான் இப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இந்த கம்பெனி இப்போ
அப்போ இவர்கள் என்ன பண்ணுறது? வெளியில் போனால் தாவேக்காலையும் இடம் இல்லை. அப்போது டிஎம்கே போனால் கட்சி தாவல் தடைச்சாட்டத்தில் பண்ணிட்டா அந்த சீட்டும் தாவேக்காக்கு தான் போயிடும். அதனால் இங்கேயே இருப்போம், பொறுத்துக்குன்னு இருப்போம். லைட்டாக அந்த 250 அந்த 250ன்ற மாதிரி அந்த மாவட்ட செயலாளர் கேட்டுக்கிட்டு இருப்போன்னு. இல்லையா 41 இருக்கா, 43 4 போனால் 43 தான், அடிப்படையில் 43 தான். 43ல் 2/3 அப்படின்னா 45ன்னு வச்சா கூட 30. 30னா இப்போ 43னா 29 பேர் டப்புன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கே மறுபடியும் பார்ட்டி ஸ்ப்ளிட் ஆகும். அந்த பிரச்சனைலாம் இருக்குது. இல்லை பொதுக்குழு செயற்குழு 6 வருஷத்துக்கு 2 தடவை கூட்டணும். அந்த செயற்குழு இப்போ கூட்டி ஆகணும். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வழிகாட்டுக்குழு அமைங்க, உங்கள் இஷ்டத்துலாம் பண்ண முடியாது இனிமேல் அப்படி இப்படின்னு தான் போச்சுன்னா நடக்கும். அதனால் ஏதோ ஒரு பிரளயம் இருக்கிறது. அதிமுக அது கடல் மாதிரி அமைதியாக தெரியுது, உள்ளுக்குள்ளே அப்படி பொங்கிக்கிட்டு இருக்குது. அது எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. இதில் எம்எல்ஏ இல்லாதவங்க பிடிக்காதவங்க தாவறதுக்கான வேலை நடக்கும். அதான் பெஞ்சமின் போனது. இதுதான் நடக்குது. இப்போ தாவேக்கா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த திமுக வந்துருச்சு. இப்போ ஆமாம், வேறு நான் தேட்டரு ஃபுல்லு, அடுத்த தேட்டர் போவோம். சரி சார், ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி கூட தாவேக்கா சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ அவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அநேகமாக என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க? நம்ம பேசினதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ? அது பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, கட்சிக்குள்ளே அதிருப்தியை சொல்ல முடியாத இடத்துல இப்போ ஜெயலலிதா அதிமுக இருந்தப்போ எப்படி இருந்ததோ அது மாதிரி இன்றைக்கி தாவேக்கா இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, தாவேக்காக்குள்ளே 2-3 தலைங்க இருக்குது. ஜான், அவர் பேரை ரொம்ப நாளுக்கு கழிச்சு சொல்கிறீங்க சார் நீங்கள். அவர் அந்த மாதிரி நிழலாக இருக்கார். அவர் அரசு சார்ந்து அமைச்சர்களை கண்காணிப்பது, அரசு முதல்வருடைய ஃபங்க்ஷனில் கவனிக்கிறது, இப்படி இருக்கார். அதனால் ஜான் கட்சி விஷயத்துலையும் இந்த விவகாரத்தெல்லாம் கண்காணிக்கிறதுன்னு. அப்போ யாராவது கட்சிக்கு எதிராக பேசியோ எதை பண்ணால் அது ஆளுங்கட்சியாக இருக்கிற நேரத்தில் வெளியே தோத்திட்டா. அதனால் மனக்குமுறில் முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே வச்சு பூட்டிகிட்டு கம்னுகிறாங்க தோற்று போனவர்கள், கட்சியுடைய மற்ற நிர்வாகிகள், இவங்கெல்லாம். இப்போ விஎஸ் பாபுலாம் கொந்தளிச்சிருப்பார்ல, ஒன்றுமே கொடுக்கல இது வரைக்கும். அந்த மாதிரி. 2வது புஷி ஆனந்த், அவருடைய கோபத்துக்கு ஆளானாலும் சிக்கல், அதனாலேயும் கம்னு இருக்காங்க. 3வது பவர்ஃபுல் யாருன்னா ஆதவர்ஜுனா. இப்போ இதில் எல்லாத்துக்கும் மேலே பவர் வந்து விஜய்கிட்ட தப்பாக கொண்டு போனாலும் கட்சி தலைவன்ற முறையில் ஏதாவது நடவடிக்கை போயிடுச்சுன்னா சிக்கலாகிடும். அதனால் இந்த இது கம்முன்னு இருக்காங்க. ஆனால் இந்த நேற்று நான் சொன்னேன்ல ஆதவர்ஜுனா இவர் புஷி ஆனந்துன்னு, அந்த இது வந்து அதிமுகவினர் மற்றவர்கள் உள்ளே வர்றது நேற்று பேசணும்ல, அதுக்கு நல்ல வரவேற்பு. 2-3 பேர் கூப்பிட்டு பேசிட்டாங்க. ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க, இதுதான் நடக்குது, ரொம்ப பேர் கொந்தளிப்பில் இருக்காங்க, இப்படி வர்றவனுங்களாம் வாரி வாரி கொடுத்தா அந்த கட்சியுடைய அடிப்படை அடையாளம் போயிடும். இதுதான் திமுகவில் நடந்தது. திமுகவில் தோல்விக்கு பிரதான காரணம் என்ன? அதிமுகவிலிருந்து வந்த எல்லோருக்கும் நல்ல பதவி கொடுக்குறாங்க. அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் தான் கட்சியை கவித்தார்கள். சேகர் பாபு யார்? அதிமுகலேருந்து. அப்போ அவர் சென்னையில் அவரால் தானே பிரச்சனைன்றாங்க. முதல்வரே வீட்டில் உட்காந்துக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு காரணம் இவர் வந்து கட்சிக்காரங்களே மதிக்கலை. எப்படி மதிப்பார்? அடுத்த கேள்வி. அவரு நான் திமுககாரா? இந்த மாதிரி. இப்போ இதுக்கு எல்லாம் காரணம் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு. செந்தில் பாலாஜி கட்சியுடைய அடிப்படை பேர் கெட்டுப்போச்சு. இந்த மாதிரி அந்த இவர் ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், திருமயம் ரகுபதிலாம் அப்படியே புத்திசாலித்தனமாக பேசுவார்ல. இது கட்சியில் குழி தோட்டத்துக்குன்னு கொஞ்சம் பேர் தாங்கிறாங்க. யார்? ஆராசா, பொன்முடி மாதிரி. ஆனால் இவங்க எல்லாம் எப்போவுமே தோன்றுறவங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் திமுக தோல்விக்கு பிரதான காரணம். சேம் அதே இது தாவேக்கா ஆகிடக்கூடாதுன்றதில் எல்லோருடைய குரலும் இருக்குது. நீங்கள் கரெக்டான நேரத்தில் இந்த விஷயத்தை சுட்டி காமிச்சிருக்கீங்க. கட்சிக்காரர்கள் தான் முக்கியம். மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்க போதே லாபத்து நோக்கத்தில் தான் வர்றாங்க. அப்போ அவங்கள கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா லாபம் என்பது என்ன? சம்பாதிப்பது என்பது என்ன? குறுக்கு வழியில் சம்பாதிப்பது, சுரண்டுவது, சம்பாதிப்பது. அது எங்கே போய் முடியும்? ஊழல், முறைகேடு. இல்லை தாவேக்காமல் அப்படி போக முடிவெடுத்துட்டா இவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்படி போக முடிவெடுக்கலை, நாங்கள் கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பதவி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அவர்கள் ஒத்து வர மாட்டாங்க. கட்சிக்குள்ளே ஒரு புது கோஷ்டி உருவாகும். எப்படி உருவாகும்? புஷி தலைமையிலான அடிப்படை விசுவாசிகள் கொண்ட தாவேக்கா, மாற்றுக் கட்சியில் வந்த டீம். இது கட்சிக்கு உதவுமா? கண்டிப்பாக உதவாது.
இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அவங்க பரிசீலிப்பார்கள் என்று நினைக்கிறோம். இப்போ இந்த 4 வேக்கண்டான இந்த பிளேஸ்லேயுமே ஆல்ரெடி முன்னாடி அதிமுகவை சேர்ந்தவங்களை நிற்க வச்சா நீங்கள் சொல்கிற அந்த ப்ராப்ளம் வருமே. வரும் தான். அப்போ எப்படி அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 4 பேருமே ஜெயிச்சிருக்காங்க, நம்மகிட்ட வரும்போது இந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க, அதனால் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனால் புஷி ஆனந்த் ஆனால் அங்கே நின்று தோத்த 4 பேர் தாவேகாவை சேர்த்தவங்க. இப்போவே அமைச்சர் ராஜேஷ்குமாருக்கு எதிராக அந்த தோற்று போன எம்எல்ஏ வழக்கு போட்டிருக்காரு, முறைகேடாக ஜெயிச்சார் அப்படின்னு. அந்த ஜனநாயகம் இருக்குது, பரவாயில்ல, தாவேகாவில் இல்லாட்டி தலையில் தட்டி உக்காரு, அவர் அமைச்சராகிருக்கும், அப்படி இப்படி அவரை போயிட்டு எடுத்து போடுறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நுணுக்கமான விஷயங்கள், உடனே வெடிக்காது, ஆனால் வெடிக்கும். இப்போ திமுகவில் இப்போவும் வெடிக்கலை, கடுமையான அதிருப்தி இருக்குது தலைமை மேலெலாம். உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு நீங்கள் குழுவை போட்டு எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க. ஆனால் வெளியில் எதுவுமே தெரியலையே. வரும். சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது உடம்புல நோய் உடனே அடிக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறவனுக்கு பட்டுன்னு காமிச்சிடும். அதனால் இது லேட்டாக வரும், இதுதான் நிலமை. சரி சார், மே மாதத்துக்கான ஊதியம் வந்து சரியாக கொடுக்கல அப்படின்ட்டு ரிப்பன் மாளிகை வெளியில் வந்து செவிலியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தாவேகா புதுசாக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் இந்த கார்ப்பரேஷன் அது என்ன ஒரு தன்னாட்சி அமைப்பா, அதுனா ஆந்திராவில் வந்து இயங்குதா, இந்த கேள்வி தான் நமக்கு வருது. இந்த செவிலியர்கள் போராட்டத்தெல்லாம் பொதுமக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க, பாரியா ஒரே பிரச்சனையா, மின்வெட்டு அது, இப்போ பாரு செவிலியர்கள் போராட்டம், என்னையா கவர்மெண்ட் இதுன்னு தான் நினைப்பாங்க. அப்போ மாநகராட்சி அது வந்து என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே இல்லாமல் தனியாக இயங்குமா? இந்த பிரச்சனை என்னான்னு பார்க்கணும். மாநகராட்சியுடைய மேயரு இது வரைக்கும் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரையோ அல்லது முதல்வரையோ மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்கலை, புரோட்டோகால் ஃபாலோ பண்ணலை. அப்போது இது என்ன இயங்குது? இப்போ இவங்க சுயேட்சையாக இயங்குவாங்களா? தனி குடியரசாகுது, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மாதிரி ஆகுது, என்ன கதை இது? இதெல்லாம் வந்து உடனடியாக அரசு தலையிட்டு பண்ணணும். இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு என்னன்றதை பார்க்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் இது வந்து தனியாக அது கீழே தான் வரும், தான் இந்தி மற்ற விஷயங்கள்லாம் மாநகராட்சி கீழே இயங்குது இல்லை, அது கீழே ஒரு இது, அது மினி சட்டசபை மாதிரி, அது கீழே தனியாக மருத்துவத்துறை எல்லாமே இயங்குது, அதுக்கான டிசி இருக்கார், டெப்டி கமிஷனர், அதெல்லாம். அப்போ இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுற வேலையை துறை அமைச்சர் யாரோ அவங்க வந்து இதை பண்ணணும். முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம், நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து இன்னைக்கு கலந்துட்டுருக்காரு, மற்ற ஸ்டேட் முதலமைச்சர்கள்லாம் வந்து பேசுகிறாரு. இந்த கூட்டம் எப்படி போச்சு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே டிஸ்கஸ் பண்ண? கூட்டம் எப்படி போச்சுன்ற தகவல் இன்னும் வரல. ஆனால் நிதி ஆயோக் கூட்டன்றது ஒரு மிக முக்கியமான கூட்டம். அது வந்து எவ்வளோ, அதாவது என்னென்ன விஷயங்கள் அவர்கள் விவாதிப்பாங்க அப்படின்றது. சிவகுமார் கலந்துக்கிட்டாரா சார்? சிவகுமார் கலந்துருப்பாரு, பேசியிருப்பாங்களா? இல்லை அதெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டுலாம் பேசல, அஃபிஷியலாக அதிகாரிகள் தான் பேசுவாங்க, அமைச்சர்கள் மட்டத்தில் பேசுவாங்க. இந்த இது தானே கேட்குறீங்க, மேகதாடு என்னப்பா சிவகுமார் என்ன இந்த மாதிரிலாம் குரல் விட்டுனுக்குற அப்படிலாமா கேட்பாங்க? இல்லை தனியாக பேச, அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சு, எம்ஜிஆர் காலத்தோட, கலைஞர் காலத்தோட. கலைஞர் அங்கே இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு கேரளாவில் முல்லை பெரியார் பிரச்சனை தான் ஒன்று, இவர் கூட அதிகாரிகள் மட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மங்களூர் போகிறதா ஏதோ ஒரு தகவல் வந்துச்சு, கோயிலுக்கு போகிறாருங்க போயிட்டு. அப்போ அதிகாரிகள் மட்டத்தில் கலைஞருக்கும் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டுமோ அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு அப்போ சிபிஎம் முதலமைச்சர் அவர், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் பேசிக்கிறோன்ட்டு நேராக கலைஞர்கிட்ட வந்து சந்தித்து பேசிவிட்டு அது ஒரே நாளில் அந்த மேட்டர் முடிஞ்சிச்சு. அதிகாரிகள் இருந்தால் 2 மாதம் இழுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இது எம்ஜிஆர் ஒரு தடவை ராமகிருஷ்ண ஹெக்டே இருக்கும்போது குண்டுராவ் தான் அந்த நீர்வளத்துறை அமைச்சர். குண்டுராவ் எம்ஜிஆருடைய ரசிகர், நல்லா பழக்கம் வேறு. இப்போ நேராக குண்டுராவ் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பேசிவிட்டு சாப்பாடு சாப்பிட்டு தண்ணிலாம் குடிக்க மாட்டோமா அவங்க அம்மாக்கிட்ட, ஏன் உங்கள் பையன் தான் தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறாரு. புரியுது அப்படின்ட்டு, ஏன்ப்பா என்னப்பா இது என்னன்னு பார்க்க வேண்டியது தானே. அப்புறம் அவரை கூப்பிட்டுன்னு போய் ராமகிருஷ்ண ஹெக்டே பார்த்து, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார், பார்த்துட்டு பேசி நல்லபடியாக முடிஞ்சது அந்த விஷயம். அந்த மாதிரி சில விஷயங்களை நீ நவரியா இதை போட்டுக்கிட்டு இவர் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி போட்டு அப்படிக்கா நேராக போய் பார்த்து என்னங்க மாதிரி பண்ணுங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரில. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும், பொதுவான விதி. ஆனால் முதலமைச்சர் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, யூனியன் பிரதேசத்துடைய பிரதிநிதிகள், முதலமைச்சர் இல்லாத யூனியன் பிரதேசம் சார்பில் துணைநிலை ஆளுநர் கலந்துக்கலாம், அங்கே தான் முதலமைச்சரே இருக்கார், அப்புறம் என்ன, அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர் கலந்துக்கலாம். அந்தமான் நிக்கோபார், லடாக், சண்டிகர் இதெல்லாம் அந்த மாதிரி. இப்போ டெல்லி, பாண்டிச்சேரிலாம் வந்து முதலமைச்சர் இருக்கிறதுனால முதலமைச்சரும் கலந்துக்கலாம். முதலமைச்சருக்கு பதிலாக வேறு யாராக போக முடியுமா?
அப்படின்னு. இங்கே கூட ஒரு 3 நிதி ஆயோக் போலையா, வேறு யாரையும் அனுப்பிச்சாருன்னா வேறு யாரையும் அனுப்பல வராது. அமைச்சர்லாம் கலந்துக்க முடியாது. கலந்துக்கலாம். ஏதேனும் தவிர்க்க முடியாத காரணங்களால் முதலமைச்சரால் நேரில் கலந்து கொள்ள முடியாமல் போனால் மாநில அரசின் சார்பில் ஒரு மூத்த அமைச்சர், துணை முதலமைச்சர் அல்லது நிதி அமைச்சர் அல்லது மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் முதலமைச்சரின் பிரதிநிதியாக கலந்து கொள்ள மத்திய அரசு நிதி ஆயோக்கிடம் முன்கூட்டி அனுமதி வாங்கணும். சில சமயம் முதலமைச்சர் ஆத பட்சத்தில் அதிகாரிகளுக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு. நீ வாட்டில் நீ போய் சொல்லிட்டு முதலமைச்சர் உரையை படிக்கிறனா அதெல்லாம் படிக்க முடியாதுன்றாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு முதல்வராக இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது டங்குன்னு மணி அடிச்சு கட் பண்ணாங்க, அவங்க கிளம்பி வந்து நின்ட்டாங்க நிதி ஆயோக் கூட்டத்தில். நிதி ஆயோக் இல்லை அது, இது அப்போல்லாம் இது திட்ட கமிஷன் கூட்டம் நடக்கும். அந்த இதில் முதலமைச்சர் செல்லும் அதிகாரிகள் குழு உதவிக்காக மட்டும் யார் யார் கூட்டாளி முதலமைச்சர் மட்டுமே மாநிலத்தின் சார்பில் பேசுவதற்கு அனுமதிப்பட்டாலும் மாநிலத்தின் கோரிக்கைகள், புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளை தயார் செய்து தருவதற்காக முதலமைச்சருடன் அதிகாரிகள் குழு டெல்லி செல்லும். இதில் பொதுவாக மாநிலத்தின் தலைமை செயலாளர், நிதித்துறை முதன்மை செயலாளர் அல்லது திட்டமிடல் துறை அதிகாரிகள் இடம்பெற்றிருப்பார்கள். இவர்கள் அங்கே இருப்பாங்க, கூட்ட அரங்கத்தில் ஒரு ஓரமாக இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா முதலமைச்சர் முதலமைச்சர் மட்டும்தான் அந்த விஷயத்துக்கெல்லாம் அனுமதி உண்டு அப்படின்றாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் விவாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தேசிய வளர்ச்சிக்கு நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு ப்ரியாரிட்டிஸ், அதில் பொருளாதார வளர்ச்சி, விவசாயம், வறுமை ஒழிப்பு. அதில் அந்த வறுமை ஒழிப்புனா அதில் என்னென்ன இங்கே நமக்கு மாநிலங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குது இதெல்லாம் வச்சு முதலமைச்சர்கள் கோரிக்கையாக வச்சு பேசுவாங்க. மத்திய மாநில அரசுடைய ரிலேஷன்ஷிப்பு எப்படி ஒத்துழைப்புன்றது, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், இதில் கூட்டு உத்திகளை வகுத்தல், மாநிலங்களுடைய தேவைகள், என்னென்ன சவால்கள் இருக்குது, நிதி பகிர்வு தொடர்பான பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் மாநில கொள்கைகளில் நல்லா பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது. உள்கட்டமைப்பு முதலீடுகள், சாலைகள், ரயில்கள், துறைமுகங்கள், மின்சாரம், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, வெளிநாடு உள்நாட்டு முதலீடு இருப்பதற்கான வழிமுறைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை அதில் பேசுவாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார் சைடும் பேசுவாங்க, கோரிக்கைகளை வச்சு பேசுவாங்க. அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, கல்வி, புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி சுகாதாரம் சம்மந்தமாக பல்வேறு விஷயங்கள், ஊட்டச்சத்து, அப்புறம் இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிக்கிறது, தரமான மருத்துவம் கொடுக்குறது, இந்த மாதிரி இது. அப்புறம் நிலையான வளர்ச்சி மற்றும் பருவநிலை மாற்றம், ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கான மாநிலங்களுடைய முன்னேற்றத்தை கண்காணிக்கிறது சம்மந்தமாக பேசுவாங்க. சூரிய ஒளி, காற்று, இதுக்கு ஆற்றலை பயன்படுத்துவது, சூரிய ஒளி மின்சாரத்துலேருந்து பல விஷயங்களுக்குள்ளே வரும். அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இப்போ எல்னினோலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஸ்டார்ட் அப்பு நிறுவனங்களுக்கான சூழலை மேற்படுத்துதல், இதிலெல்லாம் இந்த ஏஐ நுண்ணறிவு, இந்த மாதிரி விஷயங்கள். இதிலெல்லாம் இப்போ இந்த ஸ்டார்ட் அப்லலாம் நான் அந்த ஆவின்னு மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம் பல விஷயங்கள். அப்புறம் அந்த காலத்துக்கு வர இஷ்யூஸ் இருக்குல்ல, அதை பேசுவாங்க. கோவிட்டுக்கு பின்னாடி வந்த பொருளாதார மீட்பு, அப்புறம் அமிர்த காலம்னு ஒன்று 2047 ஒன்று இருக்குல்ல, அது சம்மந்தமாகுது. இதில் யார் பிரதமர், அவர் தான் நிதி ஆயோக்குடைய தலைவர், மத்திய அமைச்சர்கள், அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரசிடென்ட், இவங்க தான் கலந்துக்குவாங்க. இதுதான் நிதி ஆயோக் கூட்டம். இப்போ நம்முடைய முதல்வர் போய் இப்போ நம்முடைய பல்வேறு விஷயங்கள், நம்ம ஸ்டேட்டுக்கான நிதி தேவைகள், இப்போ கடன் இருக்குது, கடன் லிமிட்டை தொட்டுட்டாங்க அவங்க, அப்போ அதுக்கு இந்த மாதிரி இப்போ என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க இனிமேல் தான் வெளியே வரும். அதனால் முதல்வர் கரெக்டாக கலந்துருக்காரு, முதல்வர் தான் அங்கே பேசணும். சரி, பிரதமர் பொறுப்பில் அதிக நாட்கள் இருந்தார் அப்படின்ட்டு முன்னாள் பிரதமர் நேரு அவர்களுடைய சாதனையை பிரதமர் மோடி அவர்கள் முறியடிச்சிருக்காங்க. இப்படி பார்க்குறீங்க, பிரதமர் அவர்களுடைய இந்த 4399 நாட்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக 4399 நாள் இருக்கிற, 398 ஜவஹர்லால் நேரு, 99 நாள் இவர் அப்படின்னு அந்த சாதனையை பிரதமர் படைத்திருக்கிறார். அதற்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். 1947 1964 வரைக்கும் 17 ஆண்டுகள் நேரு பிரதமராக இருந்திருக்கார். அப்போ நீண்ட ஆண்டுகள் பிரதமராக இருந்த சாதனையை யாரும் ஒன்றும் முறியடிக்கலை. அதற்கு அடுத்து பெரிய நீண்ட ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர்னா இவங்க இந்திரா காந்தி 15 ஆண்டுகளுக்கு மேலே. அது அவங்க 15 ஆண்டுகள் 350 நாள், அதை கிட்டத்தட்ட 16 வருஷம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் மோடி 12 வருஷம். அப்படி பார்த்தா 3வது இடத்துல தான் இருக்கார். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக இருந்ததுன்னு பார்த்தா நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா 47 இந்திய அரசு சுதந்திரம் அடைந்த பிறகு அது ஒரு குடியரசாக அறிவிக்கப்பட
50 தான் அறிவிக்கப்படுது. அதுவரையிலும் தேர்தல்ன்றது நடக்கலை. குடியரசாக அறிவிக்கப்பட்ட பிறகு 1952 முதல் பொது தேர்தல் நடக்குது. அதிலும் நேரு தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் 47 52 வரைக்கும் இந்தியா தனக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுலேருந்து பல்வேறு பணிகளுக்காக ஒரு அரசு தேவைப்பட்டது. அதனுடைய தலைமை பொறுப்பில் பிரதமராக நேரு இருந்தார். உள்துறை அமைச்சராக சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார். சட்ட அமைச்சராக அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள். இந்த மாதிரி பலரும் முக்கியமான ஆட்கள் எல்லாம் அதில் இருந்தாங்க. இவர்கள் தான் இந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்தியா குடியரசுன்றதை அறிவிக்க வச்சு 1950களில் இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு தங்களுக்காக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அறிவித்த பிறகு 52 முதல் பொது தேர்தல் நடக்கிறது. அப்போ 47 52 வரைக்கும் 5 ஆண்டுகள் இருந்த நாட்கள் தேர்ந்தெடுக்கப்படலை. அந்த கணக்கு வராது. அதனால் மோடி முந்துகிறார். சரி, இந்திரா காந்தி இருந்திருக்காங்களே 15 வருஷம், மோடி 12 வருஷம் தானே இருக்கார் அப்படின்னா, அவர்கள் 77 தோற்று போயிட்டாங்க. மறுபடியும் 80 தான் வராங்க. கண்டினியூஸாக இல்லை. அதனால் அவர்கள் கிடையாது அப்படின்றது ஒரு கணக்கு. அப்போது 2014 2026 வரைக்கும் தொடர்ச்சியாக 4839 நாட்கள், 4398 நாள் தொடர்ச்சியாக இருந்தவர்னா 57 இறப்பு வரையிலும் 4398 நாள் நேரு இருந்திருக்காரு. இவர் 2014 இன்று வரை, நேற்று வரை 4399 நாள், இன்றைக்கி 4400 நாள் அதனால் கடந்து போகிறாரு. அதனால் அந்த பாராட்டு அப்படின்றாங்க. ஆனால் ஏன்னா வாசகர்களுக்கு நம்ம நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம நேயர்கள் அதி புத்திசாலிகள் என்பதால் என்னையா ஓட்டுற, இந்திரா காந்தி 15 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க, நேரு 17 வருஷத்துக்கு மேலே இருந்தார், நீ இன்னும் புதுசாக ஊரில் எல்லாம் சொல்லிட்டா நீயும் சொல்லுவியா அப்படின்னு. அதனால தான் இந்த விவரத்தை கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் புரியும். இதில் பிரதமர் மோடி அவர்களுடைய பணி, அது செயல்பாடுகள் சம்பந்தமாக கட்டாயம் பேசி ஆகணும். ஏன்னா 2014 அவர் வரும்பொழுது நானும் இந்த குதிரை லாடம் கட்டின மாதிரி தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் வராரு. ஏன்னா 2002 கோத்ரா கலவரம், அவர் மேலே ஒரு சரியான ஒரு மதிப்பீடு கிடையாது. ஆனால் ஒரு பிரதமராக செயல்பட்டதில் ஆகச்சிறந்த பிரதமர்கள்னு வரிசைப்படுத்தினா நேரு, இந்திரா, மன்மோகன் சிங், ராஜீவ்காந்தி அறிவியல் பூர்வமாக மாற்றுறதுக்கான இதில் முன்னெடுப்பெடுத்தார். மன்மோகன் சிங் பொருளாதார ரீதியாக பல சீர்திருத்தங்கள் பலது கொண்டு வந்தவர். அவர் ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்தவர், உலக வங்கியிலலாம் இருந்தார், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவர் காலத்தில் இதான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இதெல்லாம் நேரு இந்தியாவை உருவாக்குறதுல ஒரு முக்கியமான ஒரு சிற்பிகளில் ஒரு ஆள் அவர் இருந்தார். அது யாரும் மறுக்க முடியாது. நம்ம மோடி எப்போ இருந்தாலும் அவரை தான் பேசுவார். எடுத்தோடனே அந்த பரணி தான்ப்பா காரணம்னு பிக் பாஸில் கஞ்சா கருப்பு சொன்ன மாதிரி அந்த நேரு தான் காரணன்ற மாதிரி. ஆனால் அவருடைய பணியெல்லாம் மறக்க முடியாது. பல மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸுகள் பல உண்டு. இந்திரா காந்தி அப்படி தான் எடுத்தங்கவல்தான் பல விஷயங்கள் பண்ணாலும் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது, இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தேசியமயமாக்கினது, மன்னர் மானியம் ஒழித்தது, ஜமீன்தாரி முறையை ஒழித்தது, இந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்களுடைய முன்னெடுப்பை யாரும் மறுக்க முடியாது. அதனால் நேர்மையான பிரதமர்னு எடுத்திங்கன்னா மொரார்ஜி தேசாய். அதுக்கு அடுத்த இடத்துல இவர் வருவார். ஏன்னா இவர் மேலே இது வரைக்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. கார்ப்பரேட்டுகளை ஆதரிக்கிறார் அப்படின்னு கார்ப்பரேட்டுகளை ஆதரித்த ராகுல் காந்தி, காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்திலாம் சொல்கிறேன். கார்ப்பரேட்டுகளை ஆதரிப்பது என்பது நவீன முதலாளித்துவ உலகில் சாதாரண விஷயம். இன்றைக்கி சைனாவிலேயே பல கார்ப்பரேட்டுகள் தான் அந்த சீன அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கின்றன. அது நவீன சோசலிசமாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த முறையை நோக்கி ஒரு அப்டேட்டுக்கு சில விஷயங்களை நோக்கி நகர்றாங்க. ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலை நல்லா நடத்தணும், அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், நல்லா நடத்துகிற கவர்மெண்ட்டில் ஃபண்டு இல்லை. டக்குன்னு ஒரு விளம்பரதாரரை பேசி நீங்கள் உங்கள் சோரில் எல்லாம் விளம்பரம்லாம் எழுதிங்க, ஆனால் அந்த ஸ்கூலுக்கு எல்லாத்தெல்லாம் கட்டி கொடுங்க, எல்லாம் பண்ணி கொடுங்கன்னா ரைட்டு. பாத்ரூம் சோருக்குள்ளேயே உங்கள் விளம்பரத்தை வச்சுக்கிங்க, ஆனால் பாத்ரூமும் கட்டி கொடுங்க அப்படின்னா இந்த முறை தான் மாறுது. இப்படி தான் ஒரு நாட்டை கட்டமைக்கிறதுலையும் கார்ப்பரேட்டுகளை மற்றவர்களை பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா அது முதலாளித்துவ உலகம், எவன் எப்படி வளருவான்னு தெரியாது. அதனால் அந்த விஷயங்கள்லாம் பலரும் பல விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள், இந்தியாவும் பயன்படுத்துகிறது. அப்போ இவர் மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் ஜெயிக்கலாம் முடியாது. பிரதமராக மோடி வந்த பிறகு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப பக்காவாக பயன்படுத்துனது அவர் தான். உள்ளே வந்த பிறகு இந்தியாவில் ஆரம்ப காலங்களில் இஸ்லாமியர்கள் மேலே, சிறுபான்மையினர் மேலே தாக்குதல்கள் நடந்தது. பல பிரச்சனைகள் உலக அளவில் எழுப்பப்பட்டது. அதற்கு பிறகு தான் உலக அரங்கில் நம்ம இந்தியாவை கொண்டு போனோம்னா
ஒரு சரியான ஒரு எல்லோருக்குமான அரசாக மாறணுன்றதுனால தான் இன்றைக்கு நீங்கள் 2019க்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டிப்ளமேட்டிக் வைஸ் இந்த இதெல்லாம் இல்லை. எல்லோருக்குமான ஒரு அரசு மாதிரி கொண்டு போகிறாங்க. 2016ல் அவர் கொண்டு வந்த அந்த டிமான்ஸ்ட்ரேஷன், நீங்கள் அந்த இது துரந்தரிலே போட்டு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கிய காரணம் கொண்டு வந்ததில். ப்ளஸ்ஸு உலகமே ஒரு டிஜிட்டல் மயமாக மாறிக்கிட்டு இருக்க பொழுது இந்த டிமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஏழை மக்களை கடுமையாக பாதிச்சுது. ஏழை நடுத்தர மதியதர வர்க்க மக்களை கடுமையாக பாதிச்சுது. எல்லா பணக்காரனும் நல்லா இருந்தான், எவனா பாதிச்சானா? இல்லை. பலரும் வந்து பல்லாயிரம் கோடி வச்சுக்கிறவங்களாம் யாரும் பாதிக்கலை. ஆமாம், சரி, அது விடுங்க, முதலாளித்துவ அரசியல். ஆனால் 17 லட்சம் கோடி ரூபா இருக்குது, அதில் 12 லட்சம் கோடி ரூபா தான் ஒயிட்டு அப்படின்னாங்க. 5 லட்சம் கோடி ரூபா வரல, ஒரு கொஞ்சம் தான் வந்துச்சு. ஆனால் அதனுடைய நோக்கம் வந்து இதுதான், இந்திய பணம் வெளிநாடுகளில் அச்சடிக்கப்படுகிறது, ஃபேக் கரன்சி, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை காலி பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. அதை தடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ இருக்கிற கரன்சியை வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாதுன்றாங்க. ஆனாலும் 2000 ரூபாய் நோட்டுகளை தடை செஞ்சாங்க. அதுக்கு 2 காரணம். ஈஸியாக அடிக்க முடியும், அடித்து அதை 2000 நோட்டு அடிக்கிறது ஈஸி இல்லை. அதாவது 500 ரூபானா 4 நோட்டு, 2000 ரூபானா ஒரே நோட்டு. அப்போ அந்த மாதிரி, அதனால தான் 2000 ரூபாவையும் க்ளோஸ் பண்ணது. இன்னொன்று, கருப்பு பணம் பதுக்கலில் வந்து 2000 ரூபா நோட்டு இடம் அடைக்காது. அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக அதை கொண்டு வந்தாங்க. 1000 ரூபா நோட்டு கொண்டு வரதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். நம்ம டிஜிட்டல் முறைக்கு மாறணும். அது நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கொரோனா காலத்தில் ரொம்ப தீர்க்க தரிசன பார்வை. ஆமாம், கொரோனா காலத்தில் அந்த டிஜிட்டல் மயமாக நம்ம மாறின அந்த 5 ஆண்டுகள் நம்ம அதுக்கு பழகிட்டோம். பணமில்லாத பரிவர்த்தனை, பேப்பர்லெஸ் அந்த இது டிரான்சாக்ஷன் வந்து நமக்கு பெரிய அளவில் இன்னை வரைக்கும் பயன்படுது. கொரோனா காலத்தில் நமக்கு பெரிய அளவில் பயன்பட்டது. கொரோனாவை சமாளித்தது, கொரோனா காலத்தில் கையாண்ட விதம். அதில் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதிலெல்லாம் இந்த அரசு அவர்கள் காக்கவில்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் கொரோனாவை கையாண்டது உலக அரங்கில் இந்தியா யாருன்றது தெரிஞ்சது. அமெரிக்கா, பிரிட்டன்லாம் தடுமாறி இருந்தாங்க. தடுப்பூசி பற்றி அடிப்படை நாலேஜே இல்லை. ட்ரம்புக்கே கிடையாது, தெரியும்ல, எதிராக பேசினவர். இந்த மாதிரி பல விஷயங்கள். கொரோனா பயங்கரமாக பரவுச்சு. 140 கோடியில் கொரோனா என்ன ஆகுமோ, எவ்வளோ பேர் சாகுவாங்களோன்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அதை திறம்பட கையாண்டு அதை கட்டுக்குள் கொண்டு வந்தது. அந்த லாக்டவுன் அறிவித்தது, லாக்டவுன் பீரியடில் இந்தியாவை கொண்டு போனது. இல்லை, ஆன்லைன் அப்போ தான் உதவுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2019 அந்த ஆன்லைன் இது கொண்டு வரலன்னா உங்களுக்கு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி பணம் கொண்டு போய் கொடுக்குறது, இந்த கொரோனா பரவும் பாதிப்பாக இருந்திருக்கும். இப்படி இருந்திருக்கும். எதுவுமே வாங்க முடியாத சூழல் இருந்திருக்கும். டிஜிட்டல் முறை வந்ததுனால ஏதோ ஒரு தீர்க்க தரிசனமாக நடந்து போச்சு. 2019 வந்தது. 2 வருஷத்தில் டிஜிட்டல் முறைக்கு மாறினதுனால நமக்கு சம்பளம் டிஜிட்டல் முறையில் வந்தது. வீட்டில் உட்காந்து பொருள்களை செலக்ட் பண்ணி, காய்கறிலேருந்து எல்லாம் செலக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துடும், நம்ம பண்ணிவிடுவோம், பணம் கேஷ் இது கொடுத்துருவோம். அந்த மாதிரி முறைக்கு மாறினதில் இந்தியாவுடைய ஒரு நவீன விஷயங்கள் இது ஒன்று. இந்தியாவுடைய வல்லமையை உலக அரங்கில் எடுத்து காட்டினதில் இப்போ அந்த கொரோனா பீரியடில் தடுப்பூசியை நம்ம பல நாடுகள் கொடுத்தோம். எத்தியோப்பியாவுக்கு இப்போ பிரதமர் போனப்போ அவரை வந்து ஒரு சகோதரனோட மேலே அவரை வரவேற்றாங்க. என்ன காரணம்னா, நம்ம அவங்கள அவ்வளோ ஹெல்ப் பண்ணோம். இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கெலாம் நம்ம தடுப்பூசியை கொடுத்தோம். அது கூட இங்கெல்லாம் விமர்சனம்லாம் பண்ணாங்க, தடுப்பூசியை கொடுக்குறீங்க, அது பண்ணுறீங்கன்னு. நமக்கு போக தான் கொடுத்தோம். அதுதான் நட்புறவு. அதுதான் பல நாடுகள் இதாச்சு. 3வது விஷயம், இஸ்லாமிய நாடுகளோட இந்தியாவுடைய உறவு. நாங்களாம் கூட என்ன யோசிச்சோன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இவர் வந்து இன்னும் என்னென்ன ஆக போதோ, இஸ்லாமிய நாடுகள்லாம் கைவிட போகுதுன்னு. ஆனால் இன்றைக்கி உலகிலேயே பாகிஸ்தானோட அதிகமாக அதாவது இஸ்லாம் நாடுன்னு அறிவித்த நாடு பாகிஸ்தான். அதை விட அதிக நாடு இஸ்லாமிய நாடுகளோட உறவு வச்சுருக்கிறது இந்தியா தான். அதில் அந்த துருக்கி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இல்லை, இந்த இல்லாத நாடு சொல்கிறேன், அந்த இவங்க அந்த ஹமாஸ் தீவிரவாதி தானே, அந்த தீவிரவாத குரூப், துருக்கி, பாகிஸ்தானு, வேறு எந்த இப்போ பங்களாதேஷ் லேட்டஸ்ட்டாக நம்மள்ட்ட முருகின்னு இருக்காங்க. மற்றபடி எல்லா நாடுகளோடையும் நமக்கு நல்ல உறவு இருக்குது. ஆப்கானிஸ்தான் கூட ஒரு அற்புதமான உறவு இருக்குது. ஆமாம், இத்தனைக்கு அவர்கள் வந்து பெரிய தீவிரவாத பாதையிலேருந்து திரும்பி வந்தவங்க. அதனால் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் காலத்துலலாம் பல்வேறு தாக்குதல் நடந்தது, வாஜ்பாய் காலத்துலையும் நடந்தது. இவர்கள் எல்லோரும் நேசக்காரன் நீட்டினாங்க பாகிஸ்தானுக்கு. நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட பஸ் போக்குவரத்துலாம் வாஜ்பாய் காலத்தில் தொடங்கினாங்க. அவர் வந்து கொஞ்சம் நட்போட போகணும்னு நினச்சார். ஆனால் மன்மோகன் சிங் காலத்திலையும் வாஜ்பாய் காலத்திலும் நீட்டப்பட்ட நட்பு கரங்களை
கத்தியால் வெட்டினார்கள், நம்ம மீது தாக்குதல் நடத்தினார்கள். நாம் ஆதாரங்களை சேகரிச்சுட்டு கொண்டு போகும்போது எகடையும் பேசுனாங்க, நாங்கள் தான் பண்ணுன்றது என்ன ஆதாரம் அப்படி இப்படின்னா வந்து உக்காந்தார். அப்புறமா தான் நீங்கள் இந்திரா காந்திக்கு பிறகு அவங்க தான் இந்த ராவை நல்லா கொண்டு வந்தவங்க. இந்திரா காந்திக்கு பிறகு இந்த விவகாரத்தில் சீரிய கவனம் செலுத்தி ஒரு டீம், அது இந்திரா காந்தி காலத்துலேருந்து அந்த டீம் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் டீம். ஆமாம், காவ் பாய்ஸ்க்கு அப்புறம் அந்த காவ் பாய்ஸில் பிரதான ஆட்கள் மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்கிற என்எஸ்சி செக்ரட்டரி வந்து இவர் நம்ம அஜித் தோவல், அவர் காவ் பாய்ஸ்லலாம் இருந்தவர். 71களெல்லாம் அங்கே கடந்தவர். 7 வருஷம் 8 வருஷம் தர்காவில் பிச்சைக்காரன் மாதிரி வாழ்ந்து பல இதை கண்டுபிடிச்சவர். அது இவங்க பீரியடில் அந்த காவ் பாய்ஸ் வந்து முக்கிய பொறுப்பு. ஜெய்சங்கர் சைனாலேயே தூதர் இதில் அதிகமாக பணியாற்றிய ஐஎஃப்எஸ் அதிகாரி, அவரை வெளியுறவுத்துறை அமைச்சராக்குனது. அதனால தான் அவர் சைனாவை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து பிரதமருடையது எல்லா டீமுக்கு ஃபுல் பவர் கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம சர்வதேச லெவலில் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. இங்கே உக்காந்துக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிற அமைப்புகளுக்கு, பஞ்சாபில் இருக்கிற பழைய இந்திரா காந்தி எதற்காக கொல்லப்பட்டாரோ அந்த அமைப்புகளுக்கு உதவி செஞ்சிங்கன்னா அந்த அமைப்பை உயிர்ப்பிக்கிற வேலை செஞ்சவங்களெல்லாம் சத்தம் இல்லாமல் ஒரு நாள் அவங்க கதையை முடிச்சு விட்டாங்க. அவர் இதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்டின் ரூடை ரொம்ப துள்ளினார் இந்தியாவுக்கு எதிராக. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. இப்போ கனடா நம்ம கூட உறவோடு இருக்குது, இல்லாததெல்லாம். ஆனால் நம்ம எங்கே வேணாலும் கை வைப்போன்றது, நீங்கள் துரந்தர் 2 யாராவது பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும், சுற்றி காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் உண்மையாக நடந்தது. திடீர்னு பள்ளிவாசலில் இப்போ லேட்டஸ்ட்டாக முஜாஹிதீன்னும் லஷ்கர் தொய்பா ஒரு முக்கிய தளபதி தோல்ந்துட்டு வெளியே வரும்போது மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டார். யார் அந்த மர்ம நபர்கள்? அதுதான் இந்த மாதிரி உள்ளே பூந்து செய்கிறது. அப்புறம் அந்த இவர்கள் இந்த டீம் வந்த பிறகு தான், பிரதமராக மோடி வந்த பிறகு தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. புல்வாமா தாக்குதலிருந்து பகல்காம் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வரைக்கும். ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்ட்ரைட்டு நேராக அடிச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. தீவிரவாத முகாம் ஆட்சின்னு ஒருக்குனாங்க. அதில் தான் பாகிஸ்தான் தளபதியிலேருந்தெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பித்தது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துலலாம் அடினா கை நீட்டினா நட்புக்காரன் நீட்டினா நீட்டுவோம், நட்புக்காரன் நீட்டுதுன்னு மீறி பண்ணனா நீ யோசிக்கிறது முன்னாடி அடிச்சிடுவோம். அதே மாதிரி அடிச்சுட்டு ஆதாரம்லாம் தட்டிக்கிட்டுலாம் போயிட்டு உலக நாடுகளில் கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம், இறங்கி அடிச்சிடுவோம். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அடித்தா யார் அடித்தோம்? அவனை தான் அடித்தோம். இந்த சினிமாலெலாம் ஹீரோ வந்து முக்கியமானது அடிப்பான், வில்லனுடையதை. வில்லனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு அமைச்சராக இருப்பான், அவனுக்கு பாதிப்பு அவன் சொன்னான்னா ஒன்றும் வெளியில் தெரிஞ்சிடும் இவன் தான் அது தொடர்பு இருக்கான்னு. அந்த மாதிரி போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ணும் பொழுது பாகிஸ்தானால் ஒன்றும் பண்ண முடியல. உலக நாடுகள் மத்தியில் இவர்கள் தீவிரவாத முகாம்களை அவர்கள் நாட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்கன்றதும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. குறி தாக்குதல் மாதிரி இதெல்லாம். இது இல்லாமல் லஷ்கர் தொய்பாவுடைய அசார் முகமது, நம்ம கந்தகார் இதில் வந்து வெளியில் போன ஆள், அவரை வந்து அவன் வெளியில் போன உடனே அந்த ஆள் பெரிய அளவில் ஒரு 10,000 பேர் கொண்ட கூட்டத்தில் போய் பேசுவான். அந்த ஆள் பேசிட்டு பெரிய அளவில் தீவிரவாத இயக்கமாக மாறி லஷ்கர் இது ஜெய்ஷே முகமது ஆரம்பித்து பெரிய தொல்லை நமக்கு. ஆமாம், அந்த 2001 தாக்குதல்லேருந்து பல இது. அப்போ வந்து நம்ம போய் அன்னைக்கு கவர்மெண்ட்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்லேயே புல்லட் ப்ரூஃப் கிளாஸோடு தான் பேசிகிட்டு இருப்பாங்க பிரதமர்லாம். இதில் போயிட்டு அது ப்ரோட்டோக்கால் நம்ம அதெல்லாம் இல்லை அதனால் சொன்னேன். இருக்குது அந்த இருக்குது. அதே மாதிரி இது பிரிட்டன்கிட்டலாம் நம்ம சொன்னோம், உலக அரங்கில் கொண்டு போய் இவரை வந்து உலக தீவிரவாதியை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த அசார் முகமது அதெல்லாம் அவன் பார்க்குறது அப்புறானே ஆகிறாப்புல அவரை போய் அப்படின்னு பிரிட்டன்லாம் இவங்கெல்லாம் நமக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. ஆமாம், கொஞ்ச நாள் பிரிட்டனில் வேலையை ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஐயோ இதை தானே நாங்களும் சொன்னோம் அப்படின்ட்டு அப்புறமா அறிவிக்க வச்சு அந்த ஆளை ஒரு வழி பண்ணாங்க. இன்னொன்று இந்த ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் இப்போது அந்த இதில் இந்த பகல்காம் தாக்குதலில் பண்ணல தானே அவன் தம்பி தானே காலியானது. ஆமாம், அதுக்கு தானே எல்லா தளபதி பாகிஸ்தான் தளபதிலாம் வந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் உலக அரங்கில் இவரை வந்து பிளாக் லிஸ்ட்டில் 98 நினைக்கிறேன், 98 2008க்கு மேலே நினைக்கிறேன், பிளாக் லிஸ்ட்லலாம் கொண்டு வந்து பெரிய அளவில் பண்ணதிலலாம் எல்லாம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. பெரிய பங்கு. அதை தொடர்ந்து
கொண்டு போகிறதுல இவர் மோடி தலைமையிலான இந்த வெளியுறவு கொள்கை இந்த டீமு. சைனா கூட நமக்கு பிரச்சனை வந்தது. சைனா நம்மளோட பெரிய அளவில் வல்லமை உள்ள நாடு. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் முறியடிச்சு இன்றைக்கி சைனாவோட நட்பு பிரிக்ஸ் நாடுகள். ஆமாம், பிரிக்ஸ் கரன்சியே ஒன்று ஸ்டார்ட். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த அமைப்பு வந்து தனி கரன்சி, இந்தியன் கரன்சி ஏற்றுக்கிறது. ரஷ்யாவோட அந்த இந்தியன் கரன்சியோடது. ஈரானில் இவ்வளோ சண்டை இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேனே, சண்டைக்கு நட்டில் ஏப்பா இவர் கப்பலை விடுப்பா அப்படின்னு, டேய் அங்கே வர்றா மிசைல இவன் வர்றா அப்படின்னு, நீங்கள் போங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணோம், நம்முடைய ஆதிக்கம் அதெல்லாம். அதனால் பெரிய அளவில் அவர் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்நாட்டில் விவசாயம் சார்ந்த பொருட்கள், சிறுதானியங்கள், இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகள், அப்புறம் நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள், இது எல்லாத்துக்கும் அவர் ஆதரவு கொடுக்குறாரு. மேலே இருக்கிறவங்க அந்த யோசிச்சா தான் கீழே இருக்கிறவங்க வரைக்கும் அது சம்மந்தமான ஆட்கள் இருப்பாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதி அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்குது. உலக நாடுகளுக்கு போகிறதை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் உலக நாடுகள் முழுவதும் அவர் போனதுனால ஒவ்வொரு நாட்டிலையும் ஒப்பந்தங்கள். அந்த ஒப்பந்தங்கள்னால நம்ம இந்தியாவுக்கு நீங்கள் தொழில் வர்த்தகம் சார்ந்தவங்களை கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளோ யூஸ். அதனால் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவாக ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உள்நாடுகளிலும் பெரிய பல பிரச்சனை இல்லை. பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறான்றாங்க. வேலை செய்கிறவங்க பேட்டி கொடுக்க மாட்டாங்க, வேலை மட்டும்தான் செய்வாங்க. அதனால் அது யாரையோ சொல்கிற மாதிரி இருக்கு. இவரும் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வேலை செய்யலைன்னா நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஜெயலலிதா கூட பேட்டி தர மாட்டாங்க, எம்ஜிஆரும் தரமாட்டார். அதனால் பேசுகிறவங்க செய்ய மாட்டான். சொல்லை விட சிறந்தது செயல் அப்படின்வாங்க. அதனால் செயலில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் உங்கள் சொல்லு தேவையில்லை, பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். அதனால் பிரதமரை இன்னும் பெரிய சாதனைகள் படைக்கிறதுக்கு நம்ம வாழ்த்துவோம். 26க்கு பிறகும் அது 29க்கும் பாஜகவுடைய அந்த அடிப்படை 2 தடவைக்கு தான் ஒருத்தருக்கு இதுன்றதை தாண்டி மூணாவதோடையும் தாண்டி 4வதோடையும் காரணம் பாஜகவோட ஃபேஸ் வேல்யூ மோடி ஆகிட்டார்ல. ஆமாம், இந்தியாவுடைய ஃபேஸ் வேல்யூ அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ அமெரிக்காவுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக தான். நான் வந்து விட மாட்டேன் இந்தியாவே, அவள் தான். ஆனால் மோடி என் நண்பர் அதுதான் அப்படின்ற அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம். ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.